இப்போ இதிலிருந்து நல்லடியார்களாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, நம்ம ஒருத்தர் நல்லடியார் நல்ல மனிதர் என்று நம்ம நம்பணும்னு சொன்னால் அவங்க எல்லாருமே தூங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். நம்ம இங்கேருந்து கூப்பிட்டாலும் விளங்காது, உறக்கத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இறைவனாக 2 தடவை எழுப்புவான, அப்பவும் முக்கியமான விஷயத்துக்கு எழுப்புறான் அல்ல, அதைத்தான் பார்த்துட்டு இருப்பாங்களே தவிர நம்மளை பார்க்க மாட்டாங்க. 2 தடவை அல்லாஹ் எழுப்பும் போது கூட சொர்க்கத்தினுடைய பாக்கியங்களை எல்லாம் அவர்களுக்கு காட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் எழுப்புகிறான். அப்ப அதை பார்ப்பாங்களே தவிர நம்ம போய் அவுளியாவை மகானே பெரியார் எல்லாம் கூப்பிடுறாங்களே, அவங்க எல்லாம் உதவி செய்வாங்களா, நம்மளுக்கு ஏதாவது தருவாங்களாங்கிறது 2வது மேட்ரு. நம்ம சொல்றது விளங்குமா, அவங்களுக்கு கவனிப்பாங்களா? முதல்ல தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, அல்லாஹ்வை தவிர யாரும் எழுப்ப முடியாது, கேம நாள் வரைக்கும் தூங்குவாங்க. இப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கும் பொழுது நம்ம அழைக்கிறது பிரார்த்தனை செய்வது எல்லாமே வேஸ்ட். கேட்கவே மாட்டாங்கன்னு ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அவங்க உதவி செய்வாங்க, நம்ம கோரிக்கை நிறைவேற்றுவாங்க, அல்லாட்ட வாங்கி தருவாங்க, எல்லாமே அடிபட்டு போய் விடுகிறது. இந்த கபர் விஷயத்தை பற்றி நம்ம சரியா விளங்காத காரணத்தினாலதான் இந்த இறந்தவர்களையும் கடவுளாக ஆக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் இந்த சமுதாயத்தில் ஊடுருவி விட்டது. இப்படி நம்ம சொல்லும் பொழுது எதிர்கேள்வியாக என்ன செய்வாங்கன்னு அதை தெரிஞ்சு வச்சுக்கிறேன். இப்ப நல்லடியார்கள்லாம் இறந்துட்டாங்க, தூங்கிட்டு இருக்காங்கிறீங்க. ஆனால் நாங்க குர்ஆன் ஹதீஸை பார்க்கும் பொழுது இதுக்கு மாற்றமான கருத்து தரக்கூடிய குர்ஆன் வசனங்கள்லாம் இருக்குது, அதனாலதான் நாங்க மகான்கள் பெரியார்களை எல்லாம் கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல முக்கியமா எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்கள் ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம். அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவர்கள் அவங்களை பற்றி குர்ஆன்ல 2 இடத்துல சொல்லப்படுகிறது. 2 இடம் என்னன்னு கேட்டா, சூரத்துல் பக்ரா 2வது சூராவுல 154, 155, 156, 157 4 வசனங்கள்லையும், அதே மாதிரி 3வது சூராவுல 169, 170, 171, 172 இதுல என்ன ஒரு 4 வசனங்கள். இந்த 8 வசனங்கள்லையும் அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை தியாகம் செய்து கொல்லப்படுறாங்க இல்லையா, ஒரு நல்ல பணிக்காக வேண்டி களத்துல இறங்கி கொல்லப்படுறாங்கல்ல, அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்றான். அதுல என்ன சொல்றான்னு கேட்டா, வலா தகூலு, நீங்கள் சொல்லக்கூடாது, லிமை யுக்தலு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்படுகிறார்களே அவர்களை பற்றி நீங்கள் சொல்லக்கூடாது, அம்பாத்துன், இறந்தவர்கள்னு நீங்க சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருத்தர் கொல்லப்பட்டார்னு சொன்னா அவங்க இறந்தவர்கள் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. பல் அஹ்யாவுன், அவங்க உயிரோட இருக்கிறாங்க அப்படின்னு குர்ஆன்ல 254 வசனம் சொல்கிறது. இதை எடுத்துக்கொண்டா நம்மகிட்ட காட்டுவாங்க. பாத்தீங்களா, அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவர்கள் அவங்களெல்லாம் இறந்தவர்கள்னு சொல்லக்கூடாது, அவங்க உசுரோட இருந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம எப்படி உசுரோட இருக்கிறோமோ அந்த மாதிரி உசுரோட இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாங்க அழைச்சா என்ன அப்படின்னு கேட்பாங்க. உசுரோட இருக்கிறாங்கன்னா என்ன, நம்ம இருக்கிற மாதிரி இந்த உசுரா, அதான் அடிப்படையான விஷயம். உசுரோட தான் இருக்கிறாங்க எல்லாரும், அது என்ன மாதிரியான உசுருன்னு விளங்காம என்ன செய்யறாங்க, உயிரோட இருக்கிறார்கள்ங்கிறத காட்டி அதனால நாங்க அவுலியா மகான்கள்லாம் கூப்பிடுவோம். அதுலயும் கொல்லப்படுறவங்களுக்கு தான் இந்த வசனம் பேசுகிறது. கொல்லப்படாதவங்க சாதாரண இயற்கை மரணம் அடைகிறவங்களை பத்தி இது பேசல. அவங்க சொல்றபடி எல்லாருக்கும் வச்சுக்கிட்டா கூட இந்த வசனம் சொல்வது என்ன என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அந்த 3வது சூரா 169 எப்படி வருதுன்னா, வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலூ ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை பற்றி நீங்கள் எண்ணாதீர்கள். அதுல சொல்லாதீர்கள் வருது, இதுல நினைக்காதீர்கள் வருது. என்ன நினைக்க கூடாதான், அம்பாத்தன், இறந்தவர்கள் நினைக்க கூட கூடாது நீங்க. பல் அஹ்யாவுன், அவங்க உயிரோட இருக்கிறாங்க அப்படின்னு இந்த 2 வசனத்தையும் கொண்டே காட்டி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வாங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க நீ என்னதான் சொன்னாலும் சரி அதெல்லாம் மற்றவங்களுக்கு உரியது. அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவர்கள்ங்கிறதுல மகான்கள்லாம் வந்துருவாங்களாம். அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களுக்கு தனியாக அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்கள மூத்தாக்கள்னு சொல்லவே கூடாது, அவங்க இறந்தவர்களே கிடையாது அப்படின்னு சொல்றானே, இதை வைத்துக் கொண்டு நம்ம ஏன் அவங்கள கூப்பிட்டா விளங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நிறைய விஷயங்கள் இதுல தெரிஞ்சு கொள்ள வேண்டி இருக்கிறது. ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா, இப்ப அல்லாஹ்வுடைய பாதையில ஒருத்தர் கொல்லப்படுறார், போர்க்களத்தில் போய் பத்ர்லயோ உஹதுலயோ கந்தக்லயோ தபூக்லயோ ஏதோ ஒரு யுத்தத்தில் என்ன செய்யறாரு, ஹைபர்லயோ ஒருத்தர் கொல்லப்படுறான்னு வைங்க. நம்ம காலத்துல கொல்லப்படுறது கூட வைக்க வேணாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அதான் உண்மையான அல்லாஹ்வுடைய பாதை, கேரண்டியான அல்லாஹ்வுடைய பாதை. அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்ட பத்ர் சுஹதாக்கள் உஹது சுஹதாக்களை வச்சுக்கிருவோம். இவங்க எல்லாம் கொல்லப்பட்டவங்களை அல்லாஹ் என்ன செய்ய சொல்றான்னு கேட்டா, மௌத்தாக்கள்னு சொல்லக்கூடாது, இறந்தவர்கள் சொல்லக்கூடாது, இறந்தவர்கள் நினைக்கவும் கூடாது, உயிரோடு தான் இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இது இதுக்கு என்ன அர்த்தம்,
இப்ப நம்ம உயிரோடு இருக்கிறோமே இந்த அர்த்தமா, இந்த அர்த்தத்தில் தான் அல்லாஹ் சொன்னானா? நிச்சயமா சொல்லலன்னு நம்ம எல்லாருக்குமே சாதாரண ஒரு மனிதனுடைய அறிவே சொல்லுது. ஏன்? அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவங்க இறந்து போகல, இடம் தான் மாறி இருக்கிறாங்க. சொல்ற தத்துவம் எப்படி? அவங்க இடம் மாறி இருக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு போன மாதிரி. கொல்லப்பட்டவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, இங்க இருந்து வெளிநாட்டுக்கு ஒரு ஆள் போயிட்டா அவர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது மாதிரி வெளிநாடு மாதிரி ஒரு நாட்டுல இருந்து ஒரு நாட்டுக்கு போன மாதிரி டிரான்ஸ்பர் ஆயிட்டாங்க, அவங்க இறந்து போகல அப்படின்னு சொல்றாங்கல்ல. இவங்க சொல்ற அர்த்தத்தை வைத்து கொண்டால் உசுரோட உள்ள ஆளை கொண்டே புதைக்கலாமா? அப்ப இறந்து போகல, அப்ப எதுக்கு மண்ணை போட்டு புதைச்சிங்க? உயிரோட உள்ள ஆள் அப்படி செய்ய முடியுமா? அப்ப இறந்து போனவங்கன்னு சொல்லாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வசனம் யாருக்கு இறங்குனுச்சு? அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவங்களை எல்லாம் ஒரு கபூர்ல 3 பேர் 2 பேர்லாம் போட்டு அடக்கம் பண்றத நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அப்ப சஹாபாக்கள் கொல்லப்பட்ட யாரையும் உசுரோடு இருக்கிறால எப்படி அடக்குறேன்னு ரசூலுல்லாஹ் நினைச்சாங்களா? அப்ப இறந்து போனவர்களை எப்படி நடத்துவோமோ அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தினாங்களே தவிர உயிரோடு உள்ளவர்களை நடத்தினபடியா நடத்தினாங்க. அப்ப அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அடக்கம் பண்றதுல இருந்து என்ன தெரியுது? யார் அடக்கம் பண்ணி இருக்கிறா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு இந்த வசனம் இறங்குனுச்சு அவங்க அடக்கம் செஞ்சிருக்கிறாங்கன்னா, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி புரிஞ்சு கொள்ளல. எப்படி நம்ம எல்லாம் இப்ப சில ஆளுக்கு இந்த கபர் வணக்கத்தை நியாயப்படுத்துறதுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்க இடம் தான் மாறிட்டாங்க, மௌத்தாவலாம் ஆகல, உசுரோட தான் இருக்கிறாங்கன்றாங்களே. அப்படி புரிந்து கொண்டிருந்தால் உசுரோட இருக்கிற ஆளை கொண்டே புதைக்கலாமா? உயிரோட இருக்கிற அந்த பயான் பண்ணக்கூடியவரை வெட்டி போட்டு குழியை தோண்டி உள்ளதுக்கு போட்டு புதைச்சா ஒத்துக்குருவாரா? உயிரோட உள்ள ஆளுக்கு இருக்கிற உயிர் போயிடும். அப்ப உயிரோட உள்ளவர்கள்ங்கிறதுக்கு இந்த அர்த்தம் இல்லைங்கிறது ஃபர்ஸ்ட் அவங்க தஃபன் செய்யப்பட்டாங்க, அடக்கம் செய்யப்பட்டாங்க. இரண்டாவது என்ன? அப்படி கொல்லப்பட்ட பல சஹாபாக்களுக்கு மனைவிமார்கள் இருந்தாங்க. அந்த மனைவிமார்கள்லாம் இதா இருந்தாங்களா இல்லையா? நாங்க எந்த புருஷன் உசுரோட இருக்கா, நாங்க எதுக்கு இதா இருக்கணும் அப்படின்னு இருந்தாங்களா? அந்த மனைவிமார்கள் வந்து இந்த 4 மாசம் 10 நாட்கள் அந்த மார்க்கம் சொல்லக்கூடிய கணவன் இறந்து விட்டால் என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அவர்கள் செய்தார்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் அந்த இத்தா காலம் முடிந்த பிறகு மறுமணம் செய்து கொண்டார்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டுட்டாரு, புருஷன் உசுரோட இருக்கும்போது மறுமணம் பண்ண இயலுமா? அந்த திருமணம் ரத்தாவாத வரைக்கும் கணவன் உயிரோட இருந்தால் அந்த பெண்ணு போய் இன்னொருத்தர் புருஷன் உசுரோட இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போயிட்டாரு சவுதிக்கு, உடனே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? நீங்க தானே சவுதிக்கு போன மாதிரி இருக்கிறீங்க. சவுதிக்கு போன மாதிரி அவர் போயிட்டாருன்னு சொன்னா அவருக்கு பொண்டாட்டியா இவங்க இருந்துகிட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். மனைவியா இருந்துகிட்டு இருக்கும்போது எப்படி மறுமணம் பண்றது? எத்தனை கொல்லப்பட்ட சகாபாக்களுடைய மனைவிமார்கள் வந்து வேற திருமணம் செய்திருக்கிறார்கள். ஏதோ வயசான காலத்தில் இருந்தவங்கன்னா பண்ணாம இருந்திருப்பாங்க, ரொம்ப சர்வசாதாரணமாக மறுமணம் செய்தார்கள். அதே மாதிரி இறந்து போனவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டாங்களே, அவங்க சொத்து பத்து விட்டுட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் இப்படி இன்னைக்கு வரைக்கும் இருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யணும்? இது அப்துல்லாவுடைய இது ஹம்சாவுடைய வீடுன்னு தொடாம யாரும். ஏன்னா ஒரு ஆள் வெளியூருக்கு போயிட்டான்னா நம்ம பங்கு வச்சுக்கிற முடியுமா? ஒரு ஆள் வந்து வீட்டை வாங்கி போட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, உடனே நம்ம எடுத்து பங்கு வச்சுக்கிற முடியுமா? விற்க முடியுமா? டிரான்ஸ்பர் பண்ண முடியுமா? அந்த கொல்லப்பட்டவங்களுடைய சொத்து 14 நூற்றாண்டுல 14,000 பேர் கை மாறி இருக்கும். அந்த 14 நூற்றாண்டுல நினைச்சிருக்கேன் எத்தனை பேர் கை மாறி போச்சு. எப்படி கை மாறேன்? ஒரு ஆள் சொத்தை இன்னொரு ஆள் கையெழுத்து போட்டு விற்க முடியுமா? வித்திருக்கிறாங்களே, பாரிஸ் பங்கு போட்டுக்கிட்டாங்களே. அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அந்த 2 பிள்ளைங்களும் அவருடைய சொத்தை ஆளுக்கு போய் எடுத்திருப்பாங்களா இல்லையா? எடுத்திருப்பாங்கல்ல, பங்கு வச்சுக்கிட்டாங்கல்ல. பாப்பா உசுரோட இருக்காரு, நாங்கள் பங்கு வைக்க மாட்டோம் அப்படின்னு வச்சிருந்தாங்களா? அந்த சொத்தை போட்டு வச்சிருந்தாங்களா? அப்ப நமக்கு தெரியுது இது வீம்புக்காக சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவங்களை வந்து இறந்தவர்கள் சொல்லாதீங்கன்றான அல்லாஹ். அது அந்த அந்த அர்த்தத்துல சொல்றவே இல்லை. நீங்க நாங்கெல்லாம் ஒரு இலக்கியமா சொல்லுவோம். ஒருத்தர் வந்து நல்ல சேவைகள் செய்து அதுல புகழடைஞ்சிருந்தார்னு சொன்னா அவர் செத்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்னு சொல்லுவோம். வாழ்ந்து கொண்டிருக்கிறார்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய வீரம் பேசப்படுகிறது, அவங்களுடைய தியாகம் பேசப்படுகிறது. அந்த மாதிரியான ஒரு கருத்துல மனிதர்கள் பேசுகிற பாஷையில தான் அல்லாஹ் இதை சொல்றான்னு புரிஞ்சுக்கிறாம என்ன செய்யறாங்க? இல்ல இறந்தே போகல, உசுரோடு தான் இருக்கிறாங்க, இந்த உசுறு தான் அப்படிங்கிறாங்க. அது தவறு என்பதற்கு நிறைய சான்றுகளை நம்ம பார்க்க முடியுது குர்ஆன்லயே. எப்படி பார்க்கிறோம்? அந்த வசனத்தை எதை எடுத்து காட்டுறாங்களோ அந்த வசனத்தை எடுங்க. அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, 4 வசனம் வரிசையா வருது. அதுல வந்து 4ஐயும் வாசி காட்ட மாட்டாங்க, அவங்க அந்த ஒரு வசனத்தை தான் காட்டுவாங்க. அதுல இந்த கடைசி முக்கியமான பாட்டை விட்டுருவாங்க. முழுசா பார்த்தீங்கன்னு சொன்னா உயிரோட இருக்கிறார்கள்ங்கிறதுக்கு இவங்க நினைக்கிற அர்த்தம் இல்லைன்னு யாரும் வழங்கி கொள்ளலாம். எப்படி அந்த வசனம் சொல்லுகிறது? ஒலா தகுலு, நீங்கள் சொல்லாதீர்கள்
லிமை யுக்தலு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை பற்றி சொல்லாதீர்கள். அம்பாத்துன், இறந்தவர்கள் என்று சொல்லாதீங்க. பல் அஹ்யாவுன், மாறாக உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு வலாக்கின் லா தஷூரூன், என்றாலும் நீங்கள் அதை உணர மாட்டீர்கள், என்றாலும் நீங்கள் உணர மாட்டீர்கள் வருது. அதை மறைச்சிருவாங்க. உயிரோடு இருக்கிறாங்கன்ன உடனே ஓஹோ உயிரோடு இருக்காங்க பிள்ளைக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுத்து வருவாரா? உயிரோடு இருக்கிறாங்கன்னு ஆயிடுச்சுல, சோத்தாக்கி வச்சுட்டு அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல போய் வாங்க சாப்பாடு ரெடியா இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டா வருவாரா? அந்த அர்த்தமா? வலாக்கின் லா தஷூரூன், உயிரோடு தான் இருக்கிறாங்க ஆனா நீங்க உணர மாட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம உயிர் ரெண்டு வகை இருக்குது. நம்மெல்லாம் உணரக்கூடிய ஒரு வகையான உயிர் இருக்கிறது, அந்த உயிர் போய்விட்டது. நம்மெல்லாம் உணராத ஒரு உயிர் ஒன்று எடுத்துக்கொண்டு போய் வேற ஒரு உலகத்துல எல்லாம் கொடுக்குறான, அந்த உயிர் ஒன்று இருக்கிறது, அதுவும் உயிர் தான். அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாங்க, அங்க பார்த்தாங்க, இங்க பார்த்தாங்க, மூசா நபி தொழுதாங்க, நிறைய பார்த்தாங்களே, அதுவும் உயிர் தான். அந்த உயிர் நமக்கு தெரியுமா? நம்ம ரிலேஷன்ஷிப், நம்ம உறவு வைத்துக் கொள்வதற்குரிய உறவா? இல்ல. கல்யாணத்துக்கு கூப்பிட முடியுமா? சாப்பாடு கொடுக்க முடியுமா? பெருநா வருது, ட்ரெஸ் எடுத்துக்கொண்டே கபரில் வச்சுட்டு கை விட்டு எடுத்துட்டு வர அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல போய் நல்லா புது ட்ரெஸ் வாங்கிட்டு போய் பெருநாள்லாம் வருது, நீங்க இந்தாங்க வச்சுக்கிறீங்க வாப்பாக்கு அப்படின்னு சொல்லி கபரில் கொண்டே கொடுத்தா கையை விட்டு எடுத்துட்டு வர அவரு. அப்ப என்ன அர்த்தம்? உயிரோட இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் நிப்பாட்டல. இப்படி எல்லாம் இடக்கு முடக்க விளங்கிடுவாங்கிறது தான் அல்லாஹ் என்ன பண்றான்? உயிரோட இருக்கிறாங்க வலாக்கின் லா தஷூரூன், என்றாலும் நீங்கள் அதை உணர மாட்டீர்கள் சேர்த்து அல்லாஹ் சொல்றான். அதை மறைச்சிருவாங்க. லா தஷூரூன்கிறத மறைச்சு தான் உங்களுக்கு பயான் பண்ணுவாங்க. எப்படி? அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் சொல்லாதீர்கள், உயிரோடு இருக்கிறார்கள். இதோடு நிறுத்திக்கிறது. உயிரோடு இருக்கிறார்கள்னா என்ன அர்த்தங்கிறது அல்லாஹ் விளக்குறான்ல. அல்லாஹ் சொன்ன அர்த்தத்துக்கு மேல நீங்க வேற அர்த்தம் கொடுக்க போறீங்களா? அதை விடுங்க. அடுத்து அல்லாஹ் சொல்றான். இது எதுக்கு சொல்றான்? அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டாங்கல்ல, கொல்லப்பட்ட உடனே அது ஒரு இழப்பு. போர்க்களத்தில் போய் கொல்லப்பட்டாங்கல்லங்க, கொல்லப்பட்டால் அந்த அந்த குடும்பத்தாருக்கு இழப்பு தானே அது. இப்ப நான் கொல்லப்பட்டேன்னு சொன்னா என் குடும்பத்தாருக்கு அது நஷ்டம் தானே, தாங்க முடியாது தானே. அதுக்கு அல்லாஹ் சொல்றான், அடுத்து சொல்றான். இது 154வது வசனம், 2வது சூராவுல 154. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற வசனம் 155 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்த வசனத்துல வல நபுலுவன்னக்கும், உங்களை நாம் சோதிப்போம், பிஷையின் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வால், உங்களுக்கு பயத்தை கொடுத்து பசியை கொடுத்து உயிர்களை குறைத்து, இந்த போர்க்களத்தில் கொல்லப்படுறதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், உயிர்களை எல்லாம் குறைத்து உங்களை சோதிப்போம். பஷீரி சாபிரீன், சபுர் செய்கிறவர்களை பொறுத்து கொள்கிறவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். அப்ப அல்லாஹ் எதுக்கு சொல்றான்னு விளங்குதா? உயிரை எல்லாம் குறைக்குமோ? 100 பேர் நேற்று இருந்தீங்க, இன்னைக்கு 75 பேரா போயிட்டீங்க, போர்க்களத்தில் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்க. அப்ப உங்களுக்கு சோதிச்சு பார்ப்போம், நீங்க சபுர் செஞ்சுக்கிறீங்களான்னு பாக்குறோம் அப்படின்னு சொல்லி அதை நக்ஸிமினல் அம்பாலி வல் அன்புசிங்கிறான் அல்லாஹ். பொருளாதாரத்தையும் குறைச்சு சோதிப்போம், உயிர்களையும் குறைத்து சோதிப்போம். அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டாங்களே, அதன் மூலம் உயிர்களுடைய ஒரு கணிசமான எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. நாங்க சோதிக்கிறோம், நீங்க பொறுமையா இருங்கிறான். எதுக்கு பொறுமையா இருக்க சொல்றோம்? உயிரோட இருந்த நம்ம ஏன் பொறுமையா இருக்கணும்? அவங்க உயிரோட இருக்கிற நம்ம உயிரோட இருக்கிறது சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், அவங்க உயிரோட இருக்கிறாங்கிற மெசேஜோட நிப்பாட்டல, உயிரோட அந்த கொல்லப்பட்டவர்களுடைய வாரிசுகளுக்கு பேசுறான் அல்லாஹ். உங்களை சோதிக்கிறோம், நீங்க சபர் பண்ணுங்க, உயிர்களை எடுத்திருக்கிறோம், நீங்க சபர் பண்ணிக்கிறீங்கிறான். அப்ப சபர் பண்ண சொன்னா என்ன அர்த்தம்? எதுக்கு சபர் பண்ணுவோம்? உசுரோட இருந்தா சபர் பண்ணுவோமா? உயிரோட நம்ம பக்கத்தில் ஒருத்தர் இருந்தாருன்னா அதுக்கு ஏன் சபர் பொறுத்து கொள்றதுக்கு என்ன வேலை இருக்குங்க? அவர் இறந்துட்டா தானே நம்ம சபர் பண்ண வேண்டி வரும். பஷீரி சாபிரீன், பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கிறான். இன்னும் சொல்ல போனா நம்ம இறந்தவர்களுக்கு இன்னில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்றோமே, அதையே இதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இதுல இருந்தா சட்டத்தை எடுக்கிறோம். அடுத்து என்ன செய்யறான்? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது மாதிரி முசீபத்து உங்களுக்கு ஏற்படுமையானால் நீங்க இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லி பொறுமையாயிருங்கிறான். யாரு? அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டாங்களே, அவங்களை இழந்த குடும்பத்தாருக்கு அல்லாஹ் பேசுறான், உங்களுடைய உயிர்களை எல்லாம் எடுத்து நம்ம சோதிப்போம், பொறுமையா இருக்கணும், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லணும். அப்படி பொறுத்து கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு கூலி இருக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்றானே. இந்த இன்னா லில்லாஹி சொல்ல சொன்னது எதுக்கு? உசுரோட இருந்தா எதுக்கு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லணும்? உயிரோட இருக்கிறாங்க அவங்க, நம்மள எதுக்கு இருக்கிற மக்களை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்ல சொல்றான்? அப்ப தெளிவா விளங்குது, உயிரோடு இருக்கிறார்கள் தான் நம்ம மறுக்கல. நாத்திகர்கள் சொல்ற மாதிரி, மறுமையை நம்பாதவர்கள் சொல்ற மாதிரி முடிஞ்ச இறந்தவுடன் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்லவே இல்லை. இறந்தவுடன் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது.
இன்னொரு வகையான உயிர் இருக்கிறது, இன்னொரு வகையான இன்பங்கள் இருக்கிறது, இன்னொரு வகையான ஈடுபாடுகள் செயல்பாடுகள் இருக்கிறது. நமக்கு அவங்களுக்கும் கனெக்ஷன் உண்டு. அதான் டாபிக். எதை நம்ம மறுக்கிறோம்? அவங்க உயிரோட இருக்கிறாங்க, நம்ம தொடர்புகள்ல ஏழுமா? நம்ம அவங்கள போயிட்டு நம்மளுக்கு உறவுகளை பொண்ணு கொடுக்க ஏழுமா? அப்புறம் தனியா கபர்ல இருக்கிறார் பாவம், ஒரு பொண்ணாடி கொண்டு விட வேண்டிய ஒரு பொண்ணை ஒரு பொம்பளை கொண்டு வெட்டி போச்சுட்டு வந்துருமா? அப்ப என்னங்கிற தனியா இருக்க கூடாது, கல்யாணம் இல்லற வாழ்க்கை அவருக்கு வேணும்ல, பாவம் தனியா எவ்வளவு நாளைக்கு கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லி கபர்ல கொண்டு ஒரு பொண்ணை கொண்டு விட்டு வர முடியுமா? அங்கே வச்சு ஆச்சரியத்தை கூட்டு மேல் பாத்தியா சொல்லி எல்லாம் அள்ளி போய் நம்மளாம் ஓதி அங்கே ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வர முடியுமா? இந்த கபுராலிக்காக வேண்டி நான் இந்த பொண்ணை மனம் முடித்து தருகிறேன் யாராவது கொடுப்பீங்களா? பொண்ணு கொடுப்பீங்களா? நான் கேட்கிறேன், இந்த உசுரோடு இருக்கிறாங்கன்னு வாதம் பண்ணக்கூடிய ஆட்கள் யாராச்சும் போய் இத்தனை நாள் பொண்ணு இல்லாம இருக்கார பாவம், நாகூர்ல அடங்கி இருக்கிற ஒரு காலமெல்லாம் கல்யாணம் பண்ணல, உன் மகளை கொண்டே கபூர்ல கொண்டே கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? இந்த அஜர்த்துமார்கள் யாராவது பாவம் நாகூர் ஆண்டவர் எவ்வளவு நாளைக்கு பொண்ணு இல்லாம இருக்காரு, வாழ்க்கை சுண்ணத்து தான், அது அவருக்கு கிடைக்கல, நம்மளாச்சும் நம்ம பொண்ணை கொண்டே கொடுப்போம்னு கொடுப்பீங்களா? அப்பதான் விளங்குது, ஆஹா அந்த அர்த்தம் இல்ல, உசுரோட இருக்கிறாங்கன்னா ஆமா இந்த அர்த்தத்துல இல்ல வேற அர்த்தம்னு சொல்றீங்கல்ல, உங்க பொண்ணை கொடுக்க சொல்லும் போது மட்டும் வேற அர்த்தம் விளங்குதா இல்லையா? அதான் அதுக்கு உள்ள அர்த்தம் விளங்கிருச்சா? அப்ப அந்த வசனத்தை நாளையும் சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில இறந்தவர்களை கொல்லப்பட்டவர்களை இறந்தவங்கன்னு சொல்லாதீங்க, உசுரோட இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்க உணர இயலாதுன்னு ஒரு கவுண்டர் வைக்கணும் அல்லாஹ். அடுத்து என்ன பண்றான்? இழந்த குடும்பத்தார பார்த்து நீங்க பொறுமையா இருங்க, சபர் பண்ணிக்கிறங்க, இன்னால் இல்ல சொல்லுங்க, அதுக்கு நான் கூலி தருவேன். அவங்க அப்ப கவலைப்படுறாங்க இல்ல, அதுக்கு தான் ஆறுதல். இது எதுக்கு சொன்ன விஷயம் விளங்குதா? உயிர் போயிட்டாங்களேன்னு கவலையா இருக்கு, நமக்கு தெரியாது, கொண்டாடுறதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. யாரு இறந்துட்டாங்களோ உங்களுடைய குடும்பத்தாருக்கு ஏற்படுற கவலை இருக்குல்ல, அதுக்கு மருந்து. இது மருந்து தடவுறான் அல்ல. ஏய் இறந்துட்டாங்க நினைக்காத, சூப்பரான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறேன், வேற ஒரு இடத்துல கொண்டு உங்களை வச்சிருக்கிறேன், இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத, பொறுமையாயிரி, கூலி இருக்கு உனக்கு, அவங்களுக்கும் கூலி இருக்கு, உனக்கும் கூலி இருக்குன்னு சொல்லி ஆறுதல் சொல்றான். ஆறுதலை யாருக்கு தான் சொல்லுவோம்? இறந்தா தான் சொல்லுவோம். ஆறுதலை யாருக்கு சொல்லுவோம்? அவங்க இறந்திருக்க போய் தான் ஆறுதல் சொல்றான். அப்ப மொத்த அந்த வசனங்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இவங்க சொல்லக்கூடிய அர்த்தத்தில் அது இருக்கவே இல்லை. இதை விளங்கிக் கொள்ளணும். அடுத்து என்ன? இந்த மூணாவது சூறாவுல 169 170 171 172 வருதுல, அந்த 4 வசனத்துல எடுத்து பாத்தீங்கன்னா அதுவும் இவங்க சொன்ன அர்த்தத்தில் இல்ல. எப்படி வருது? வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை பற்றி நினைத்து கூட பார்க்காதீர்கள், அம்வாத்தன் இறந்தவர்கள் என்று எண்ணி கூட பார்க்காதீர்கள், பல் அஹ்யாவுன் உயிரோடு இருக்கிறார்கள் நிப்பாட்டிடுவாங்க. அப்புறம் வருது இந்த ரப்பிஹிம், இறைவனிடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள். இந்த இறைவனிடத்தில்ங்கிறத மறைச்சிருவாங்க. பல் அஹ்யாவுன்னோட அந்த வசனம் முடியல. பல் அஹ்யாவுன் இந்த ரப்பிஹிம், தங்கள் இறைவனிடம் உயிரோடு இருக்கிறார்கள், உங்களிடத்தில் உயிரோட இல்ல. உயிரோடு இருக்கிறார்கள் எங்க? இந்த ரப்பிஹிம், தங்களுடைய ரப்பிடத்திலே, தங்களுடைய இரட்சகனிடத்திலே, இறைவனிடத்திலே அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அது மாதிரி யுர்ஸகூன், இறைவனிடத்திலே உணவளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஃபரிஹீன, மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே என்ன மகிழ்ச்சி? நீங்க கொண்டே உறவு கொள்வதற்குரிய உயிர் அல்லது, அல்லாஹ் கொடுத்த இன்பங்களை பார்த்து சந்தோஷத்தில் திளைத்திருக்கிறார்களாம். என்ன சந்தோஷம்? ஃபரிஹீன பிமா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளை எண்ணி மகிழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டாங்களே, அவங்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கிறான், தன் பக்கத்தில் உயிரோட வச்சுக்கிட்டு இருக்கிறான், அவங்களுக்கு நிறைய பாக்கியத்தை கொடுக்கிறான்ல, அதை பார்த்து பார்த்து சந்தோஷத்துல அவர்கள் மூழ்கி இருக்கிறார்கள். அதான் உசுருக்கு அர்த்தம். உயிரோட இருக்கிறார்களுக்கு அர்த்தம் என்ன? ஒண்ணு இல்லாம போயிடல, இதை விட நல்ல இடத்துல இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் வாழும்போது என்னென்னலாம் கிடைச்சிட்டோ அதை விட சிறப்பான பாக்கியங்களோட அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நல்லா சொல்றான். அது மாத்திரம் இல்ல, ஓ யஸ்தப்ஷிரூன பில்லதீன லம் யல்ஹகு பிஹிம், தங்களோடு வந்து சேராமல் இந்த உலகத்தில் இன்னமும் மிச்சமாக இருக்கிறார்களே அந்த மக்களுக்கு நற்செய்தியும் சொல்கிறார்கள். என்ன நற்செய்தி சொல்கிறார்கள்? அல்லாஹ் ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு தங்களுக்கு அச்சமும் இல்லை பயமும் இல்லை என்ற நற்செய்தியை குடும்பத்தாருக்கு தெரிவிக்கிறார்கள். அந்த மக்கள் கொல்லப்பட்டவங்க என்ன செய்யறாங்களாம்? அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறாங்க, 1 ரிஸ்க் அளிக்கப்படுறாங்க, 2 அவங்களுக்கு கொடுத்த இன்பத்தில் மகிழ்ச்சி அடைகிறாங்க, 3 4வது நாங்க மகிழ்ச்சியாத்தான் இருக்கிறோங்கிற செய்தியை உங்களுக்கும் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்களாம், உங்களுக்கு தெரிவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். அதே மாதிரி வந்து யஸ்தப்ஷிரூன பிநிஅமத்தி மினல்லாஹி வ ஃபத்லின், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளையும் பேருபகாரத்தையும் எண்ணி
அதையும் உங்களுக்கு நற்செய்தி சொல்கிறார்கள். அன்னல்லாஹ லா யுலி அஜ்ரல் மூமினீன், மூமின்களுடைய கூலியை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு செய்தியை தெரிவிப்பதாக நமக்கு அல்லாஹ் சொல்றான் இந்த வசனத்துல. இப்ப உங்களுக்கு இதுல குழப்பம் ஏதாவது வறுமையானால் இதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு விளக்கம் சொல்றாங்க. அப்ப இது விளங்கி தெளிவாயிரும். என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் நினைக்காதீங்க, உசுரோடு தான் இருக்கிறாங்கன்னு வசனம் இறங்கின உடனே எங்களுக்கே குழப்பம் ஏற்பட்டது. சஹாபா இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, எங்களுக்கே என்ன இறந்து தான் போயிட்டாங்களே, மரணம் இறந்து போனாலும் இறந்து போனவங்க நினைக்காதீங்கடா, என்ன இறந்து போனாலும் பிடிச்சிட்டு உசுரோடு இருக்கிறாங்கடா என்ன அர்த்தம் விளங்கலையே என்று நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட விளக்கத்தை கேட்டுவிட்டோம். அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு விளக்கம் கொடுத்தா இவங்க சொல்ற விளக்கம் ஈடுபடுமா? அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட கேட்டு அதுக்கு அர்த்தம் வேணுமா, நான் சொல்ற அர்த்தம்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அர்த்தம் சொல்லி இருக்கிறாங்க. எப்படி இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, இன்னா கது சஅல்னா அன் ذلك, இது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நாங்கள் கேட்டோம். ஃபகால, அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்வாஹுஹும் ஃபீ ஹவா ஃபீ ஜௌஃபி தைரின் ஹுத்ரின், அவர்களுடைய உயிர்கள் எல்லாம் ஒரு பச்சை நிறத்து பறவை கூட்டுக்குள்ளே செலுத்தப்படுகின்றன. இங்கிருந்து எடுக்கப்பட்ட உயிர் இந்த பாடியில இல்ல, எடுத்த உயிரை கொண்டு போய் அல்லாஹ் என்ன பண்றான்னு சொன்னா பச்சை நிறத்து பறவை கூட்டுக்குள்ளே பறவையினுடைய உடலுக்குள்ளே செலுத்தப்படுகின்றன. லஹா கனாதீலும் அல்லகத்தும் பில் அர்ஷி, அந்த பறவைகளுக்காக அரிசுக்கு கீழே தொங்க விடப்பட்டிருக்கின்ற விளக்குகள், சர விளக்குகள் இருக்குல்ல, அந்த காலத்தில் சர விளக்கு போடுவாங்க, அலங்கார விளக்கு, பல விதமான கண்ணாடியா போட்டிருக்குமே, அதான் சர விளக்குங்கிறது. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னா அவனுடைய அரிசியை அலங்கரிப்பதற்காக வேண்டி நிறைய சர விளக்குகளை தொங்க விடுகிறான். அந்த சர விளக்குகள்ல இந்த பறவைகள் இருக்கல, பறவை வடிவத்தில் இவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சுத்தி பார்க்கிற இடம் என்னன்னு கேட்டா அரிசுக்கு கீழே உள்ள சர விளக்கு தான். இந்த விளக்குல ஒரு 10 பேர், அந்த விளக்குல ஒரு 10 பேர், இந்த விளக்குல 50 பேர் இருப்பாங்க போல இருக்கு. அந்த சர விளக்குகள்ல அவர்கள் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறார்கள். என்ன செய்வாங்களாம், பறவை வடிவமா தான் வச்சிருக்கிறான். சொர்க்கத்துக்கு போறதுங்கிறது இனிமே தான் போவாங்க. எப்ப நியாய தீர்ப்பு நாள்லாம் வந்து கேள்வி கணக்கெல்லாம் முடிஞ்சு நீ சொர்க்கம் நீ நரகண்ட உடனே சொர்க்க நரகத்துக்கு போவாங்க. இப்ப போக முடியாதுங்கிறதுக்கா அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா அவங்கள பச்சை நிறத்து பறவை வடிவத்தில் அமைத்து தஸ்ரஹு மினல் ஜன்னத்தி ஹைதுசாத், சொர்க்கத்தில் விரும்பியவாறு சுத்துங்கள், சொர்க்கத்தையும் காட்டி இந்த அருகு சொர்க்கம் நல்லா சுத்தி ரவுண்ட் அடி, ராத்திரில அடங்குறது அரசுக்கில அந்த சரவிளக்கில் அடங்கிக்க, கூடு கட்டுமில்ல பறவைகள்லாம் ஏதாவது ஒரு இடம் கிடைச்சா கூடு கட்டி உட்காந்துக்கணும். அப்ப நீங்க சுத்துறதெல்லாம் எங்க சுத்துங்க, சொர்க்கம் பூரா சுத்துங்க, பகல் பூரா. ராத்திரி ஆயிடுச்சுன்னு சொன்னா சரவிளக்கில் அடைக்கலம் போயிருங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்ய, சும்மா தவி இல்ல தில்கல் கனாதில், அந்த சரவிளக்குகள்ல அது என்ன செய்யும், அடைக்கலம் அடைஞ்சிரும். இதுதான் உசுரோட உள்ளவங்களுக்கு அர்த்தம் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு அடுத்து சொல்றாங்க, ஃபத்தலா இலைஹிம் ரப்புஹும் இத்திலாஅத்தன், இறைவன் என்ன செய்யறான், திடீர்னு அவங்களுக்கு காட்சி தர்றான். காட்சி தந்து ஹல் தஸ்தஹுன ஷையா, உங்களை பறவை வடிவத்தில் ஆக்கி சொர்க்கத்தில் வேண்டியவாறு சுத்தி பழங்களெல்லாம் சாப்பிட்டுட்டீங்கன்னு உங்களை சொல்லி இருக்கிறேன், இதை தவிர வேற ஏதாவது நீங்க விரும்புறீங்களா அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறானா அந்த ரூஹுகள்கிட்ட கேட்கிறான். அவங்க சொல்றாங்க, ஐய செய்யின் நஸ்தஹி, எதை நாங்க விரும்புறது, நஹனு நஸ்ரஹு மினல் ஜன்னத்தி ஹைது ஷினா, விரும்பியவாறு சொர்க்கத்தில் சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இங்கதான் எல்லா பாக்கியத்தையும் நீ வச்சுக்கிட்டிய, புதுசா நான் உங்கள்கிட்ட என்ன கேட்க போறோம் அப்படின்னு அவங்க அந்த உயிர்கள்லாம் சொல்லுது. ஃபஅலபிஹிம் ثلاث مرات, 3 தடவை இப்படி என்ன செய்யறான் அல்லாஹ் கேட்கறான், 3 தடவை மொத்தத்தில் கேட்கறான். என்னப்பா ஏதாவது தேவை இருக்கா, ஏதாவது குறை இருக்குதா, ஒவ்வொரு தடவை இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு குறையும் இல்லை, எல்லாமே நல்ல பரக்கத்தா இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு தேவை இல்லைன்ற உடனே சரி இவங்க விட்டுருவோம்னு சொல்லி மறுபடியும் எல்லாம் கேட்கல. கடைசி அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஒண்ணு கேட்கறாங்க, எல்லாம் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறிய, இதுக்காக வேண்டி நாங்க எதை விரும்புறோம்னு கேட்டா இன்னொருக்கா எங்களை அனுப்பி இன்னொரு தடவை ஒன் பாதில் நாங்க கொல்லப்படுறோம், திருப்பி நாங்க வரணும், அப்ப எங்க தரஜா இன்னும் கூடும்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்ப அது நான் தான் முடியாத, வந்தால திருப்பி அனுப்புறதுதான் கிடையாது, அல்லாஹ் ஏற்பாடு பண்ணிட்டானே, அதனால அவங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லலாம், விட்டுருவான் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்ல 3500வது ஹதீஸ்ல இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்க உசுரோட இருக்கிறாங்க என்பதற்கு அர்த்தத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. என்ன அர்த்தம், இந்த தோண்டி பார்த்தா உள்ள இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்ல,
நீ கூப்பிட்டா பதில் சொல்லுவாங்கன்னு அர்த்தம் இல்ல, உன்னுடைய கோரிக்கைக்கு செவிமடுப்பாங்கன்னு அர்த்தம் இல்ல. அவங்க பச்சை நிறத்து பறவை வடிவத்தில் சொர்க்கத்துக்குள்ள சுற்றி திரிந்து கொண்டு அவர்கள் எல்லா விதமான பாக்கியங்களை அனுபவித்துக் கொண்டு அரசுக்கு அடியில் அடைக்கலம் பெற்றுக்கொண்டு அரசும் சொர்க்கமுமாக என்ன செய்யறாங்க, அவங்க இருந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்கம் சொல்றாங்க. இதே விஷயத்தை வந்து அபூதாவுதுல 2158வது ஹதீஸ்லையும் அஹ்மதுல 2267 ஹதீஸ்லையும் கொஞ்சம் கூடுதல் விவரம் வருது. என்ன கூடுதல் விவரம்னு கேட்டா, அப்ப அவங்க சொல்லுவாங்களாம், யார் அல்லாஹ் கேட்கிறான்ல, என்னப்பா ஏதாவது தேவை இருக்குதா, அல்லாஹ் சொல்லுவானா, ஒரு தேவையும் இல்லை, ஆனா எங்களை இழந்து எங்க குடும்பத்தாரெல்லாம் கவலையில் இருப்பாங்க, ஆனா அவங்க கவலைப்படுற மாதிரி நாங்க இல்லை, நல்லா தான் இருக்கிறோம். எங்களை நினைச்சு கவலைப்படுற அளவுக்கு எங்களுடைய நிலைமை பரிதாபகரமாவெல்லாம் இல்லை, நாங்க ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்துல இருந்து கொண்டிருக்கிறோம். இது எங்க குடும்பத்தாருக்கு இப்ப சொல்லணும், நாங்க போய் சொல்லிட்டு வர்றோம், அதுக்கு மட்டும் பர்மிஷன் கொடு. அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்களாம், இவ்வளவு பாக்கியத்தை நாங்கள் அடைந்து விட்டோம் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஓடியாந்துடுறோம், இதுக்கு மட்டும் எங்களுக்கு பர்மிஷன் கொடுன்னு செய்யறாங்களா, அவங்க கேட்பாங்களாம். அல்லாஹ் சொல்லுவானா, அப்ப கால அல்லாஹ் சுப்ஹானஹு, அல்லாஹ் சொல்லுவானா, அனவு பல்லிகுஹும் அன்கும், இந்த செய்தியை தானே உங்களுக்கு சொல்லணும், நீங்க சொன்னதா நான் சொல்லி போடுறேன், நீங்க இந்த செய்தியை சொன்னீங்கிறத என்ன செய்யறேன், நான் சொல்லி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கும். நற்செய்தி சொல்கிறார்கள் வருதா, இப்ப இந்த செய்தியை யார் சொல்றா, நாங்க நல்லா இருக்கிறோங்கிறத போய் அங்க சொல்லணும், வேற அர்த்தம்னா இது கிடையாது. இறந்தவர்களை அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை பறி கொடுத்திருக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு ஆறுதல். ஆறுதல் எப்படி சொல்றாங்க, இப்ப எடுத்து பாருங்க, இந்த வசனத்தில் உள்ள செய்திகள் எல்லாம் அவங்க தரப்பில் அவங்களை திருப்பி அனுப்ப இயலாதுங்கிறதுனால அல்லாஹ் என்ன பண்றான், உங்களுக்கு கிடைக்கிற பாக்கியத்தை உங்களுக்கு சொல்லணும், நீங்க அவங்களுக்கு நற்செய்தி சொல்ற விஷயத்தையும் பாஸ் பண்ணணும், அவ்வளவுதானே. நான் சொல்லிக்கிறேன், குர்ஆன் மூலமா நான் சொல்லிடுவேன்ல, அது எல்லாருக்கும் தென்றடையும்ல. இனி காலகாலத்துக்கு யாரெல்லாம் கொல்லப்படுறாங்களோ ஒரு குடும்பத்துக்கு மெசேஜ் போயிருமா இல்லையா, உங்க சார்பா நான் தெரிவிச்சிடுறேங்கிறான். அப்ப இந்த செய்தி வந்து அவங்க சார்பா வருது. இப்போ இந்த வசனத்தை படிங்க, உங்களுக்கு அழகா விளங்கும். வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலூ ஃபீ, யாருக்கு சொல்றான், இப்ப குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் சொல்றான். யார் இந்த இறந்தவர்களை பறி கொடுத்திருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தாரை பார்த்து தான் அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கு தான் சொல்றாங்க இவங்க. இது உலகத்துக்குலாம் உள்ள மெசேஜ் இல்ல, பறி கொடுத்த குடும்பத்தாருக்கு உள்ள மெசேஜ். அது மாதிரி நம்ம பறி கொடுத்தா நமக்கு அந்த மெசேஜ், நேரடியான மெசேஜ் யாருக்கு என்று சொன்னால், யாரு இந்த அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவங்களுடைய வாரிசுகள் உலகத்தில் உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உள்ள செய்தி. வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலூ ஃபீ சபீலில்லாஹ், இப்போ வசனத்தை பாருங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் நீங்க நினைக்காதீங்க, நினைச்சு கவலைப்பட்டு இருக்கிறீங்க, அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. பல் அஹ்யாஉன், உசுரோடு தான் இருக்கிறாங்க, இந்த ரப்பிஹிம், இறைவன்ட்ட உயிரோடு இருக்கிறாங்க, சோத்துக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னு கஷ்டப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. யுர்ஸகூன், அவங்களுக்கு நல்ல ரிஸ்க்லாம் கொடுக்கப்படுது, சொர்க்கத்து பறவை வடிவத்தில் வச்சு சொர்க்கம் பூரா போய் நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லி ரிஸ்க் நான் கொடுத்துட்டு இருக்கேன், நீ சோத்தை பத்தி பிரச்சனை இல்ல. யுர்ஸகூன், ரிஸ்க் அளிக்கப்படுகிறார்கள். ஃபரிஹீன, மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். பிமா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி, அல்லாஹ்வுடைய அருளை அவர்கள் பெற்றிருந்திருக்கிற காரணத்தினால் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். வ யஸ்தபிஷிரூன, நற்செய்தியும் சொல்கிறார்கள். அவங்க சொல்றாங்களாம், அல்லாஹ் வந்து அவங்க சொன்ன செய்தி நமக்கு சொல்றான். எப்படி, வ யஸ்தபிஷிரூன, நல்ல செய்தி உங்களுக்கு சொல்கிறார்கள். யாருக்கு நல்ல செய்தி, பில்லதீன லம் யல்ஹகு பிஹிம், தங்களோடு இன்னும் வந்து சேராமல் இருக்கிறார்களே, உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களே, அவர்களுக்கு நற்செய்தி சொல்கிறார்கள். அல்லாஹ் ஹௌஃபுன் அலைஹிம் வலஹும் யஹ்சனூன், எங்க தங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, தங்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவ்வளவு அழகான வாழ்க்கையை நாங்கள் அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு நற்செய்தியை உலகத்தில் வாழ்ற மக்களுக்கு அவர்கள் தெரிவிக்கிறார்கள். வ யஸ்தபிஷிரூன பிநிஅமத்தின் மினல்லாஹி வ ஃபضலின், அல்லாஹ்வுடைய அருளையும் பாக்கியத்தையும் நற்செய்தியாக உங்களுக்கு சொல்கிறார்கள். அல்லாஹ் வந்து மூமின்களுடைய கூலியை வீணாக்க மாட்டான் என்ற செய்தியும் உங்களுக்கு அவர்கள் தெரிவிக்கிறார்கள். எல்லாம் அவங்க தெரிவிக்கிற செய்தி. இப்ப நம்ம இது வந்து இவங்க சொல்ற அர்த்தத்திலே வருது, இறந்தவர்களை பறி கொடுத்துட்டு கவலைப்படுற மக்களுக்கு ஆறுதல் வார்த்தையாக அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தை விட்டு போயிட்டு போறாங்கங்க, இன்னொரு உலகத்துல நல்லா இருக்கிறாங்கன்னு இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். இது வந்து கபரை கட்டிட்டு அழுகுறதுக்கு ஆதாரமாகுமா, அவங்கள்ட்ட போய் பிரார்த்தனை பண்றதுக்கு ஆதாரமாகுமா, அவங்கள்ட்ட போய் கேட்கறதுக்குரிய ஆதாரமா இது ஆகுமா? ஆகவே ஆகாது. இன்னும் சொல்ல போனால் இப்ப பாருங்களேன், உம்மு ஹாரிதா பின் சுராக்கா அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல. அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவருடைய மகன் வந்து பத்ர் போர்ல பங்கெடுத்தார். இந்த உம்மு ஹாரிசாவுடைய மகன் வந்து பத்ர் போர்ல வந்து பங்கெடுத்து கொண்டார்.
பங்கு உம்மு ஹாரிசான்னா ஹாரிசாவுடைய தாயார்னு அர்த்தம். அந்த அவர் பேரு ஹாரிசா. யார் பேரு? அந்த பத்ர் போர்ல பங்கெடுத்து கொண்டார ஹாரிசாங்கிறவரு. அவருடைய அம்மா தான் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? என் மகன் வந்து போர்க்களத்துல பத்ர் போர்ல உங்களோட வந்தான் பையன், அவனை வந்து எதிர்பாராத ஒரு அம்பு தாக்கி கொண்டு பிடிச்சி, இப்ப வந்து அந்த பையனுடைய நிலைமை எனக்கு தெரியணும். என்ன தெரியணும்? இன்கான ஃபில் ஜன்னதி சபர்து. அந்த பையன் என் மகன் வந்து சொர்க்கத்தில் இருக்கிறான்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் சகிச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலையே இல்லை. சொர்க்கத்தில் இருந்தால் என் மகன் என்னை விட்டு போனதை பத்தி எனக்கு என்ன இல்லை, கவலை இல்லை, அதை நான் பொறுத்து கொள்ள முடியும். இன்கான கைரதாலிக்க உசுரையும் கொடுத்து விட்டு சொர்க்கமும் இல்லாம போயிட்டா அப்படி ஏதாவது இருக்குமையானால் அதை எனக்கு தெரிவிச்சிருங்க. இஜ்தஹத்து அலைஹி ஃபில் புகா. அவனுக்காக நான் அழுதழுது அல்லாஹ்ட்ட கேட்கணும். என் மகன் வந்து கொல்லப்பட்டுட்டான், அவன் வந்து சொர்க்கத்தில் இருந்தா நான் பொறுத்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது, மகன் இழந்த கவலை கிடையாது. வேற மாதிரி ஏதாவது இருந்தா அல்லாஹ்ட்ட நான் கெஞ்ச வேண்டியிருக்கு, அதனால என் மகன் இப்ப எங்க அப்படின்னு அந்த அம்மா வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யா உம்மு ஹாரிசா, ஹாரிசாவின் தாயே, இன்னஹா ஜினானுன் ஃபில் ஜன்னா வ இன்னபுனக அஸாபல் ஃபிர்தௌஸல் அலா. அது என்ன சொர்க்கங்கற, எப்படிப்பட்ட சொர்க்கத்தில் அவன் இருக்கிறான்? ஃபிர்தௌஸல் அலாங்கிற சொர்க்கத்தில் யாக்கும் மகன் இருந்து கொண்டிருக்கிறான், இங்கெல்லாம் இல்ல, அங்க ஃபிர்தௌஸ் சொர்க்கத்துக்கு போயாச்சு அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 2809 3982 ஆகிய ஹதீஸ்களை நீங்க பார்க்கலாம். அப்ப இதுல என்ன விளங்குது? அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்படுறவங்க உயிரோடு இருக்கிறார்கள் என்பதற்கு அர்த்தம் இங்க உசுரோடு இருக்கிறாங்க, நம்ம கூட்டா வருவாங்கன்ற அர்த்தம் கிடையாது. உயிரோடு தான் இருக்கிறார்கள், நம்மளும் அதை நம்புகிறோம். எப்படி உயிரோடு இருக்கிறார்கள்? அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல உயிரோடு இருக்கிறார்கள், பறவை வடிவத்தில் உயிரோடு இருக்கிறார்கள், அர்ஷுடைய அந்த சரவிளக்குகளில் தொங்கிக் கொண்டு உயிரோடு இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு உயிரோடு இருக்கிறார்கள், சந்தோஷமா இருக்கிறார்கள். அதுதான் அதுக்கு அர்த்தம். இப்ப இன்னொன்னு பாருங்க, இஸ்லாத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த சொர்க்கத்துக்குள்ள யாராவது நுழைஞ்சிட்டாங்கன்னு வைங்க, சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா வேற பக்கம் கவனமே திரும்பாதான். நம்மளே ஒரு முக்கியமான ஒண்ணுல ஈடுபட்ட, ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒண்ணுல ஈடுபட்டோன்னு வைங்களேன், யார் கூப்பிட்டாலும் தெரியாது, என்ன நடந்தாலும் தெரியாது. ஒவ்வொருத்தரும் தனக்கு தனக்கு ரொம்ப விருப்பமான ஒன்றுல வந்து எப்படி ஈடுபாடோட இறங்கி விட்டார்களே, ஆனால் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப அல்லாஹ் இத குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், யார் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களோ, கானத்துலஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா, அவங்களுக்கு ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்க சோலைகள் அவங்களுக்கு தங்குமிடமாக இருக்கின்றன, காலிதீன ஃபீஹா, அதில் நிரந்தரமாக இருப்பார்கள், லா யபகுன அன்ஹா ஹிவலா, அங்கிருந்து வேற பக்கம் திரும்புவதற்கு அவர்கள் கவனம் திரும்ப மாட்டார்கள் என்று சொல்லி 18வது சூராவில் 108 அல்லாஹ் சொல்றான். இப்ப நீ போய் கூப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு கேட்குமா? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்கிற ஆள் வேற பக்கம் திரும்புவாரா? அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, எவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்குது, யா அப்துல் கார் ஜிலானின்னு அவருக்கு வழங்குமா? அவர் அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்ட நெசமாக இருந்தால் அவர் அதுல மூழ்கி போய் அப்படி லயித்து போய் கிடக்கிறாரு. உன்னைய மாதிரி பிசாத்து நீ அழைக்கிற அழைப்பில் அவர் கேட்பாரா? கேட்கிற இடத்துல அவர் இருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்ட பாக்கியத்தில் இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நல்லா விளங்கி கொள்கிறது, சாதாரண மூமின்களாக இருந்தாலும் அவர்களை அழைச்சாலும் கேட்காது. ஏன்? தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, 2 தடவை தான் எந்திரிப்பாங்க. அந்த எந்திரிக்கிறது அதுக்கு தான் எந்திரிக்கிறாங்க. எதுக்கு? சொர்க்கத்தை பார்ப்பதற்காக வேண்டிதான் எந்திரிக்கிறாங்க. மறுபடியும் அதான் உணவு மாதிரி ஏறக்குறைய மறுபடியும் எல்லாம் தூங்க வச்சு போடுறான். அப்ப விளங்குமா? சாதாரணமான உயிர் நல்லடியார்களாக இருந்தால் அவங்களையும் நீங்கள் வந்து பார்க்க கூப்பிட இயலாது, இங்க கவனிக்க மாட்டாங்க. நீங்க நினைக்கிற அர்த்தத்தில் உசுரோட இல்ல. உயிர் தியாகிகள் இருக்காங்களே, கொஞ்சம் கூடுதல் தரஜா உள்ளவங்க, அவங்களாவது நீங்க சொல்ற கேட்பாங்களான்னு கேட்டா அவங்க இங்கே இல்ல, இங்க கபருக்குள்ளே அவங்க இல்ல. எல்லாருக்கும் கபர் இருக்கு, சுகதாக்களுக்கு கபரே கிடையாது. பாத்தீங்களா? கபருங்கிறம கபரு இல்லாத ஆளுங்க யாரு? இவங்க தான். கபரு இல்லாம கொல்லப்பட்ட உடனே அங்க போயிடுறாங்க. இங்க முன்கரணைக்கு உட்கார்ந்து மர்றப்புக்கெல்லாம் கிடையாது இவங்களுக்கு. இவங்களுக்கு அந்த கொஸ்டினே கிடையாது. நேர எங்க போயிடுறாங்க? சொர்க்கத்துக்கு போயிடுறாங்க. இவங்களுக்கு தனி அந்தஸ்து கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் கபர் கிடையாதுங்க. நேரடியா சொர்க்கத்துக்கு போயிடுறாங்க. மனித வடிவமா போக மாட்டாங்க, பறவை வடிவமாக போவார்கள். யாசின் சூராவில் கூட அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்? 3 நபிமார்களை ஃபஸஸனா பி தாலிசின் வகாலு இன்னா இலைக்கும் முர்சலூன். முதல்ல 2 பேர் அல்லாஹ் இது அர்சல்னா இலைஹிம் இஸ்னைனி, முதல்ல 2 தூதர்களை அனுப்பினோம். ஃபகதபூஹுமா, 2 பேரை அந்த மக்கள் மறுத்தார்கள். ஃபஸஸனா பி தாலிசின், 3வது ஒரு தூதரை அனுப்பி அந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய செஞ்சோம்.
காலு இன்னா இலைக்கும்ல முர்சலூன், நாங்க அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர்கள்னு சொன்னாங்க. இப்படி எல்லாம் சொன்னா அந்த மக்கள் ஏத்துக்கிற மறுத்துட்டாங்க. வஜா ரஜுலுன் மின் அக்ஸல் மதீனத்தி யஸா, ஒரு மனிதர் அந்த ஊரின் கடைக்கோடியில் இருந்து வருகிறார். வந்து என்ன செய்யறாரு? யாக்கௌம் இத்தபியுல் முர்சலீன், என் சமுதாயமே இந்த முர்சல் ரசூல்மார்களை பின்பற்றுங்கள். இத்தபியும் அல்லா யஸாலுக்கும் அலைஹி அஜரன் வஹும் முஹ்ததூன், உங்கள்ட்ட கூலி கேட்காம நேர்வழியில் இருக்கிறார்களே அவங்களை பின்பற்றுங்கள் என்று அந்த மனிதர் சொன்னார். சொன்னவுடனே என்ன ஆச்சு? கொண்டு விட்டாங்க. கீல் அதுகுலில் ஜன்னா, சொர்க்கத்திற்கு போய் என்று அவருக்கு சொல்லப்பட்டு விட்டதுங்க. கபருக்கு போய் சொல்லல, அல்லாஹ் கொண்டு விட்டாங்க. அந்த ஒரு 3 தூதரை அனுப்பி அல்லாஹ் பிரச்சாரம் பண்றான், ஏத்துக்கிற மறுக்கிறாங்க. ஒரு நல்ல மனிதர் வந்து சப்போர்ட்டா பேசுறாரு, சப்போர்ட்டா பேசுனதுக்காக வேண்டி அவரை கொண்டு விட்டாங்க. கொண்ட உடனே அல்லாஹ் என்ன செய்யறான்? கீல் அதுகுலில் ஜன்னா, சொர்க்கத்திற்கு போய் என்று சொல்லப்பட்டு விட்டது. அவர் என்ன சொல்றாரு? கால யாலை தகோமி யாலமூன், என் சமுதாயம் இதை அறியமகளா, என் சமுதாயம் இதை எனக்கு எப்படிப்பட்ட அந்தஸ்து கிடைத்து என்று அங்க இருந்து சொல்றாராம். இதே மாதிரி இந்த சுகதாக்கள் சொன்ன மாதிரியே அவர் என்ன செய்யறாரு? அவரும் சொல்றாரு. அந்த செய்திலாம் இப்ப நமக்கு வந்து கிடைக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்களுக்கு கிடைக்கிற தனி தரஜான்னு எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கபூர்ல உட்கார வச்சுக்கிட்டு கேள்வி கேட்கிற ஒரு விஷயம் தான் இல்ல. மற்றபடி என்னன்னா நம்மளை விட்டு அப்பாற்பட்டு போயிட்டாங்க. இந்த உலகத்துல உள்ள உயிருங்கிற அர்த்தம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இன்னொன்னு கவனிங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், எல்லாத்துக்குமே ஒரு மௌத்துன்னு தான் சொல்றான். லா யதுகுன ஃபீஹில் மௌத்த இல்லல் மௌத்தல் ஊலா, அந்த ஒரு மௌத்தை தவிர இன்னொரு மௌத்துங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப நீங்க சொல்ற உசுரோடு வச்சுக்கிட்டீங்கன்னா இப்ப அவங்களுக்கு 2 மௌத்தாகும். நீங்க சொல்ற இப்ப ஒருக்கா மௌத்தாயிட்டாங்க, அடக்கம் பண்ணி இருக்கிறோம், மறுபடியும் ஒருக்கா வந்து என்ன செய்யறாங்க? இப்ப உசுரை கொடுத்தாச்சு, மரா சூறு ஊதி அழிக்கிறதுக்கு ஒன்று போடுவானே, அப்ப இன்னொரு தடவை மௌத்தாக வேண்டி வரும். இந்த மௌத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா அல்லாஹ் என்ன செய்யறான்? எல்லாருக்கும் ஒரு மௌத்துங்கிறான். நீங்க உசுரோட இருக்கிறாங்கன்னு ஒத்துக்கிட்டீங்களே, ஆனால் அவங்களுக்கு 2 மௌத்தாகுது. இப்போ ஒருக்கா மௌத்தாயிடுறாங்க இல்லைங்க, உசுரோட பெருக்கிறாங்க, மௌத்தாயி உசுரோட இருக்கிறாங்கிறிய. மர சூறு ஊதி அழிக்கும் போது ஒருக்கா மௌத்தாயி ஆகணுமே, எல்லாரையும் அழிக்கிறதுக்கு எல்லாம் சூறு ஊதுவான்ல, எல்லாரும் போகும்போது அவங்களும் போயிடுவாங்களே, அப்ப அவங்களுக்கு எத்தனை மௌத்தாகுது? 2 மௌத்தாகுது. வேற வகையான உயிரின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு மௌத்து தான். வேற இதே மாதிரியான உயிரின்னு வச்சா தான் அந்த ஆயத்துக்கு முரணாகிறது. இதெல்லாம் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா, நல்லடியாரா இருந்தாலும் சரி, அதுக்கு மேம்பட்ட அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் தியாகம் செய்த ஷஹீதுகளா இருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி அர்த்தத்தில் இல்லை. அவங்கெல்லாம் நமக்கு எந்த ஒரு தொடர்பும் கொள்ள முடியாத ஒரு இடத்தில் தான் இருக்கிறார்கள் விளங்கிக் கொள்ளலாம்.